வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள். இப்போது இந்த முறையிலேருந்து நான் சொல்லும்போது 2 பகுதிகளாக சொல்கிறேன். அதாவது முதல்ல 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும், 15ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அடுத்த பகுதி. இது ஒரே எபிசோடில் தான் சொல்கிறேன். இதில் எதுக்காக அப்படி பிரித்து சொல்கிறேன்னா, சில முக்கிய நிகழ்வுகள் பார்த்தோன்னா சூரியன் எப்போவுமே 15ஆம் தேதியோ 16ஆம் தேதியோ உங்களுக்கு அடுத்த ராசிக்கு மாறுவார். அப்போ மாதம் மாறுகிறது, தமிழ் மாதம் மாறுகிறது. அப்போ பலன்கள் நிறையா வித்தியாசப்படுறது. அப்போ நான் இந்த பலன்களை ஒரே மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு அது புரியாது. அதனால தான் நான் முதல்ல கொஞ்சம் விளக்கமாக தெரியணுங்கிறதுக்காக தான் 1 முதல் 15 வரை முதல் பாட்டும், 15லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அடுத்த பாட்டுமா நீங்கள் நினச்சிக்கலாம். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அவர் கூட தனாதிபதியான புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3 வீக்ஸுக்கு அப்படி தான் இருக்குது. அப்போது லாபாதிபதி ராசியாதிபதி 2 பேரும் புதன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ விசேஷம். பப்ளிக் ரிலேஷன்ஸில் இருக்கிறவங்க, தொழில் சம்மந்தமாக, நான் ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், நான் ஒரு டிவி ஆங்கர், இல்லை நான் ஒரு நடிகன் அந்த ஃபீல்டில் இருக்கேன், இல்லை நான் ஒரு பாடகன், இல்லை நான் ஒரு டான்ஸர், இப்படி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில் மேம்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குருவும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் எப்போவுமே எனர்ஜி பிளானட்னு பேர், வேகத்தை தருவார். செவ்வாயும் குரு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமணத்தை வேண்டி இருப்பவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். அது லவ் மேரேஜாக இருக்கலாம், அரேஞ்சு மேரேஜாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜாக இருக்கலாம், வயதான காலத்தில் வர மேரேஜாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது ஞான மார்க்கத்தை காட்டுவார். நல்ல ஞானம் ஏற்படும். நிறைய இந்த தெய்வ சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், சில உயர்ந்த சிந்தனைகள், உயர்ந்த கருத்துக்கள், இதெல்லாம் படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய வகையில் அருமையாக இருக்குது. அதற்கு பிறகு 10ஆம் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா சனி இருக்கிறார். எப்போவுமே 10ல் சனி இருக்கும்போது எப்படி நான் சொல்லுவேன்னா, ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கிட்டு நீங்கள் நடந்துட்டுருக்கீங்க, எல்லாம் முதுகில் ஒரு பெரிய லோடு. இந்த ஆர்மி பீப்புளெலாம் பெருசாக கேரி பண்ணிட்டு போவாங்க, மலையெல்லாம் பாவம் ஏறுவாங்க. அது போன்ற ஒரு தன்மையை வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் உணர்வீங்க. ஆனால் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இல்லை. அது வேலையுடைய அந்த அழுத்தம் சற்று கூடுதலாக இருக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது, உயர்வை கொடுக்கறது. அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். அதற்கு பிறகு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பல சிறப்புகளை செய்வார். சில நேரங்களில் வெளிநாடு போகிறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கான ஒரு கம்யூனிகேஷன், அதுக்கான ஒரு ரிசல்ட்ஸு, அந்த சம்மந்தப்பட்டது விசா வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ரொம்பவும் சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். இது அந்த முதல் பகுதியில் வரக்கூடிய பலன்களாக இருக்கிறது. இப்போது நம்ம இந்த 15 தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய 2ஆம் பகுதியை பார்க்கலாம். இந்த 2ஆம் பகுதியை நம்ம பார்க்கும்பொழுது சூரியன் 17ஆம் தேதி சிம்ம ராசிக்குள் நுழைகிறார். அது அவருடைய ராசி. அதே நேரத்தில் புதன் வக்கரகதியில் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 23 தேதி வாக்கில் பார்த்திங்கன்னா புதன் கடக ராசிக்குள் பிரவேசிப்பார். வக்கரத்தில் கடகத்துக்கு முந்தின ராசிக்கு போகிறார். அப்போ 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 4ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்கு போகிறார். 2 என்பது கல்விஸ்தானம். அப்போ என்ன ப்ராப்ளம்? சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எனக்கு இந்த அட்மிஷன் வரணும், எனக்கு இது வரணும், அது வரணும்லாம் நினைப்பீங்க. அது கொஞ்சம் தள்ளி போகலாம், தாமதப்படலாம். தாமதப்படுறதுங்கிறது அது சில அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசன்ஸ்னால தாமதப்படும். அதுக்காக அதில் தோல்வின்னு அர்த்தம் கிடையாது. சூரியன் 4ஆம் வீட்டிற்குள் செல்லும் பொழுது முக்கியமான ஒரு விஷயம், சில கான்ஃப்ளிக்ட்ஸு, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா அபிப்பிராய பேதங்கள் தோன்றும். ஏன்னா சனி சூரியன் நேர் பார்வை. அப்போது அபிப்பிராய பேதங்கள், நான் இது சொல்கிறது இது ரைட்டு ராங்கு, இது எப்படி செய்யணும், இது தொழிலில். தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போகலாம், வயசானவராக இருக்கும்போது பட்சத்தில்
அந்த மாதிரி இதில் வருமே தவிர அப்படி தான் ஆகணுன்றது கட்டாயம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் அப்பாவுக்கும் உங்களுக்கும் சில அபிப்பிராய பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை பார்த்துக்கணும். மற்றபடி இந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாற்றம் என்னென்னா, இந்த புதன் கடகராசிக்குள்ளே போகிறார். அதுக்கப்புறம் சுக்கிரன் கன்னி ராசிக்குள் போய்விடுகிறார். அப்போ சுக்கிரன் கன்னியில் போனால் 5ஆம் வீடு, புதன் கடகத்தில் போகும்போது 3ஆம் வீடு. எக்ஸலண்ட் இன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும். 5ஆம் வீடு, 5ஆம் வீட்டில் சுக்கிரன் போகும்போது கற்பனா சக்தி எல்லாமே நல்லா இருக்கும். புகழ் பெறும், நல்ல நமக்கு வந்து சேர வேண்டிய நல்ல ஒரு கிரெடிட்ஸு, ஒரு ரிவார்ட்ஸு, இதெல்லாம் வரக்கூடிய காலம். ரொம்ப நல்லது அது. அதே மாதிரி சில பேர் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் அது நல்லபடியாக நிறைவேறும். இப்போ சில பேருக்கு இந்த IVF அப்படிலாம் இருக்காங்க. அப்போ அது சக்ஸஸ் ஆகுமானா இது சக்ஸஸ் ஆகிற காலம் அது. அதே போல் சில பேர் இந்த பிள்ளை பேரை எதிர்பார்த்துட்ருப்பாங்க. சரி, அட்லீஸ்ட் ஒரு நல்ல நியூஸு, உங்கள் ஒய்ஃபு கன்சீவ் ஆகிருக்காங்க அப்படின்னு நல்ல நியூஸு, இதெல்லாம் வரக்கூடிய நல்ல காலமாக இது அமையும். அதோடு இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி, நான் ஏற்கனவே சொன்னால் கொஞ்சம் தொல்லைகள் அதிகம்னு, அதனால் பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியம். நிதானம், அதாவது சொல்லுவாங்க ஒரு தமாஷா, தானத்தில் சிறந்த நிதானம்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பொறுமையாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸாக சொல்லலாம். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டு அன்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். மூத்த சகோதரர்களால் நன்மைகள் நிறைய உண்டு, நண்பர்களால் நன்மைகள் உண்டு. அதனால் இந்த மாதம் ஒரு சில, அதாவது கொஞ்சம் பொறுமை நிதானம், அதை மட்டும் கடைப்பிடிச்சா போகிறோம். எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக நன்மையாகத்தான் அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.